உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு, மீன ராசி. மீன ராசிக்கு ஆணி 5ஆம் தேதி, அதாவது 19/6/2024 ஆரம்பிக்கிற வக்ர பயிற்சியினுடைய பலன்களை மீன ராசிக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மீன ராசியினுடைய வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால், சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்குமா? உங்கள் பிரச்சனைகள் தீருமா? உங்க பிரச்சனைகள் தான் என்ன? ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குது ஐயா, ஏன் கேட்குறீங்க? பொம்பளை பிள்ளை கல்யாணம் இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும், 3-4 வருஷமா மாப்பிள்ளை பார்த்து இந்த வைகாசியில் முடிஞ்ச, அப்புறம் ஆவணியில் முடிஞ்ச, அப்புறம் கார்த்திகையில் முடிஞ்சோம்ன்றாங்க. இப்படியே சொல்லி இப்போ அடுத்த கார்த்திகை முடிஞ்சு, அதாவது அடுத்த தை முடிஞ்சு, அடுத்த கார்த்திகை முடிஞ்சு, அடுத்த வைகாசி இப்படி வந்துச்சு. ஆவணியில் முடிஞ்சோம்ன்றாங்க, அப்போ முடிஞ்சிடும், இப்போ முடிஞ்சிடும், வியாழனுக்கு வந்துருச்சு, வியாழனுக்கு வந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சிடும்ன்றாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் முடியல. 3-4 வருஷம் ஆகி போச்சுங்க. வைகாசியில் முடியும்ன்றாங்க, அப்புறம் ஆவணியில் முடிஞ்சும்ன்றாங்க, கார்த்திகையில் முடிஞ்சும்ன்றாங்க. இப்போ 2 வைகாசி முடிஞ்சு போச்சுங்க, 4 வருஷம் ஆகி போச்சு. பிள்ளைக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. சரி, பிள்ளைக்கு கல்யாணம் முடியல, பையனுக்கு வேலை கிடைக்கல, எனக்கு கல்யாணம் எப்போ முடியும்? இதை சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? வருஷக்கணக்காக அலையிறீங்க. எப்போ வேதனைங்க? என்ன சொல்றீங்க? நாங்களும் 4-5 வருஷம் அலையிற, எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், முடியும், அப்போ முடியும் சொன்னாங்க. வேலை கிடைக்கும், இப்போ வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைச்சிடும், ஒன்று நடக்கல. குடும்ப பிரச்சனை, கணவன் நோய் பிரச்சனைகளுக்கெல்லாம் போய் ஜாதகத்தை பார்த்து வந்து போய் தான் கடைசியில் உங்களை பார்க்க வந்திருக்கோம். அப்படிப்பா, குழந்தை இல்லாமல் எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லை. ஏன் குழந்தை இல்லை? எதுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காத? என்ன செய்யலாம்? இப்படி ஒரு குடும்பத்துக்கு என்னங்க பிரச்சனை? நல்ல படிப்பு, நல்ல உத்தியோக வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? அரசாங்க வேலை கிடைக்குமா? கல்யாணம் எப்போ முடியும்? அவன் இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு 5 வருஷம் அலைகிறோம், 10 வருஷம் அலைகிறோம், வேலை கிடைக்காம எத்தனை வருஷம் அலைகிறோம். இதெல்லாம் வேதனையான விஷயம். ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்போ உங்களுடைய இந்த உங்க குடும்பத்துக்கு வேண்டிய இந்த காரியங்கள்லாம் உங்க ஜாதகத்துல சரியான முறையில் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். அதுல எந்த மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் நடக்கணுமோ அதை சரியான முறையில் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடத்தையாகும், நடத்திருக்கிறோம். ஒரு முறை எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ, என்ன பார்த்து நடக்கலன்ற வார்த்தையை வரக்கூடாது. சரிங்களா? இப்ப சனி வக்ர பயிற்சியுடைய பலன்களை மீன ராசிக்கு நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, 19/6/2024 அன்று இந்த வக்ர பயிற்சி ஆரம்பிக்குது. ஆணி 5ஆம் தேதி. இது ஐப்பசி 19 வக்ர நிவர்த்தி அடைகிறது. வக்ரம் முடிகிறது, வக்ர பயிற்சி முடிகிறது. இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தேதி 4/11/2024, அதாவது வக்ரம் முடியக்கூடிய தேதி. கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு மேல இந்த வக்ர பயிற்சி. அதான் வழக்கம் போல இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராசியிலிருந்து தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ராசிக்கு வக்ர பயிற்சி அடைவை பலன்களை நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். இப்ப இந்த வக்ர பயிற்சி கும்பராசிக்குள்ளேயே வக்ர பயிற்சி, அது அடுத்த ராசிக்கு போல, அதை கவனத்தில் எடுத்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணி 5ஆம் தேதி இந்த 2024 கும்பராசியில மட்டும்தான் வக்ர பயிற்சி ஆகுது. ஆணி 5ஆம் தேதி அந்த ஆரம்பிக்கின்ற சதயம் 3ஆம் பாதத்தில் வக்ர பயிற்சி ஆரம்பிக்குது. அப்ப இந்த 3ஆம் பாதத்திலிருந்து, அதாவது கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துல இந்த சதய நட்சத்திரத்துல மட்டுமே இந்த 4 மாத காலங்கள் அதாவது சதயம் 3ஆம் பாதம், சதயம் 2ஆம் பாதம், 1ஆம் பின்னோக்கி போகுது. அதாவது ஒரு கிரகம் ஒரு பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அது சதயம் 1, சதயம் 2, சதயம் 3, சதயம் 4க்கு இப்படி வரிசையா போகணும். ஆனா இந்த வக்ர பயிற்சி என்பது பின்னோக்கி வருது, பின்னோக்கி போகுது. அதாவது
சதயம் 3, சதயம் 2, சதயம் 1 சொல்லி பின்னோக்கி போகுது. ஆக இந்த வக்ரம் என்பது சில பிறந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சிலருக்கு வக்ரமான கிரகங்கள் உலக சாதனை படைக்கும். பிறந்த ஜாதகத்திலே வக்ரப்பட்ட கிரகம் இருந்தா உலக சாதனை படைக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி, முன்னாள் முதல்வர் டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கு குரு வக்ரம், சனி வக்ரம். ஆகவே உலக புகழ் உலக சாதனை படைத்திருக்கிறார். அடுத்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் செவ்வாய் வக்ரம், சனி வக்ரம். உலக சாதனை படைத்திருக்கிறார்கள், உலக புகழ் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ரம் பெற்றவர்கள் மிக உடம்புல இதை செய்யணும் அதை செய்யணும் சாதனை படைக்கின்ற எண்ணமே வருமே தவிர ஒரு ஒரு தொய்வு நிலையே வராது. எவ்வளவு சோதனையிலும் தொய்வு ஒரு மனம் இதாகாது. அப்படிப்பட்ட ஒரு துடிப்பை உருவாக்குவதுதான். எந்த தோல்வியார் பார்ப்போம், எதையும் பார்த்துருவோம், எதையும் சாதிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை உருவாக்குவதுதான் இந்த வக்ரம் பெற்ற காலங்கள். ஆக மீனராசிக்கு ஏற்பட்ட இந்த வக்ர பயிற்சி என்பது 12ஆம் இடத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல கவனிக்கணும், இந்த ஆட்சி பெற்ற வக்ர பயிற்சி என்பது 12ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது ஆட்சி பெறாம ஒரு 12ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருந்தா வைத்திய செலவு கொடுத்துரும், தாய் உடம்பை பாதிக்கும், குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும், கோர்ட்டு கேஸு, ஒப்பு வழக்கு, சொத்து பிரச்சனைகள் அப்படியெல்லாம் கொடுக்கும். ஆனால் இந்த 12ஆம் இடத்துல சனி பகவானுடைய சொந்த வீட்டில் மீனராசிக்கு 12ஆம் இடமான கும்பராசியில் ஆட்சி பெற்று வக்ரம் பெறுவதனால் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இது வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய கனவுகளை நனவாகக்கூடிய புதிய திட்டங்கள்லாம், புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள், வேலை வாய்ப்பு, புதிய வியாபாரம் முன்னேற்றங்கள், புதிய வேலை வாய்ப்பு, திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், இப்படி புதிய திட்டங்கள்லாம் ஒரு புதிய பாதையில் சென்று மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலையை உருவாக்குவது இந்த வக்ரமான காலங்கள். சதயம் 3ஆம் பாதத்தில் வக்ர வர்க்கோத்துவம் சொல்லி ஒரு சிறப்பு விஷயம் இருக்கு. சதயம் 3ஆம் பாதத்தில் வக்ர வர்க்கோத்துவம் அப்படின்னா ராசியிலும் அம்சத்திலையும் ஒரே இடத்துல இருக்கிறதா இந்த வக்ர வர்க்கோத்துவம். இந்த வக்ர வர்க்கோத்துவம் என்பது மிகப்பெரிய வலிமை கொண்ட ஒரு இடமாக, வலிமை கொண்ட காலங்களாக அமையும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அதாவது ஒரு காரியத்தை இன்னைக்கு மனத்தில் நடத்திட்டு தூக்குவாங்க, அந்த காரியத்தை மறுநாள் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த காரியத்தை கனவெல்லாம் நனவாகக்கூடிய காலங்களாக அந்த 4 மாத காலங்கள் மிகப்பெரிய வெற்றி, வியாபாரம் விருத்தி அடையும், முடக்கப்பட்ட எந்த ஒரு காரியம் வெற்றியிடும், வருமானங்கள் கூடும், கடன் பிரச்சனைகள் தீரும். ஏற்கனவே எந்த கடன்லாம் அப்படி கண்ணுக்கு தெரியாம ஓடிடும். எவ்வளவு கடன் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாம ஓடக்கூடிய ஒரு காலம் தான் அந்த காலம். புதிய குடும்பத்துக்கு வேண்டிய அனைத்து வருமானங்களும் பெருகக்கூடிய காலங்கள். மீனத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, மீன ராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வக்ர பயிற்சியினுடைய காலங்கள். அதாவது இது என்னன்னா, சனி பகவான் நார்மலா இருக்கக்கூடிய வக்ரம் இல்லாத நார்மலா இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்க்கும்போது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். வக்ரம் பெற்று பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் ரெட்டுக்குள்ள வித்தியாசம். வக்ரம் இல்லாத ஒரு பார்வையில பாதிப்புகள் அதிகமாகும், வக்ரம் பெற்ற பார்வை அதிகமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதான் அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம். புரிஞ்சுட்டீங்களா? அத உங்களுடைய திட்டங்கள், அதற்கான முயற்சிகள், ஒரு வருமான முயற்சிகள், ஒரு தொழில் முன்னேற்ற முயற்சிகள், ஒரு வேலை வாய்ப்புக்கான முயற்சிகள், ஒரு திருமணம் நடத்துவதற்கான முயற்சிகள், ஒரு புத்திர பாக்கியம் இல்லாத அந்த புத்திர பாக்கிய முயற்சிகள், ஒரு சொத்துக்களை முடிக்கக்கூடிய முயற்சிகள், எதுவாக இருந்தாலும் அத்தனை முயற்சிகளுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியினுடைய காலமாக, கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக உறுதியாக இந்த மீனராசிக்கு அமைப்பு உறுதி. அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் அதாவது நல்ல கவனிங்க, மீனராசியிலிருந்து
அதாவது உங்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சனிபான் உங்கள் தனஸ்தானத்தை வக்ரமா பார்க்குறாரு. அப்போ வக்ரமா பார்க்கும்போது தனஸ்தானத்தை பார்க்கும்போது வருமானங்கள், வேலை வாய்ப்பு, வருமானங்கள் அதிகப்படும். வேலை வாய்ப்பு, வருமானங்கள், குடும்பத்தினுடைய முன்னேற்றங்கள் அதிகப்படும். அப்ப 10ஆம் பார்வையாக, அதாவது 10ஆம் பார்வை, அதாவது பார்வை எங்க பார்க்குறது? பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. உயர் பதவி, வருமானம், முன்னேற்றங்கள், எல்லாருடைய ஆதரவு, பூரிய சொத்து, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முடியக்கூடிய காலம். அதாவது இதுவரை முடியாத காரியங்கள்லாம் முடிக்கக்கூடிய காலங்கள். உங்களுக்குள்ள உங்க உடம்புக்குள்ள ஒரு துடிப்பு, ஒரு இதை இப்படி செஞ்சா என்ன, அப்படி செஞ்சா என்ன அப்படின்னு ஒரு திட்டங்கள் புதிதாக உருவாகி அது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய காலங்கள். சரியான நேரத்தில் செஞ்சோம்ப்பா அப்படின்னு, சரியான நேரத்தில் நீ செஞ்சியா அப்படின்னு மற்றவங்களும் சொல்லக்கூடியது. பரவாயில்லையா, நல்ல முன்னுக்கு ஒத்துட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் உலக புகழ், எல்லாரும் பெருமைப்படக்கூடிய நிலையில ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சிறந்த காலமாக மீனராசிக்கு முன்னேற்றத்தின், ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தின் வழிகளை உருவாக்கக்கூடிய காலங்களாக உறுதியாக அமையும். அதை நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக நடக்கும். அதில் ஏதாவது நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அப்போ என்ன பண்ணணும்? தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள், பாவகிரக தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்கிற பலன்கள் தடபடதான் செய்யும். அப்போ கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. என்னதான் நடக்கலைன்னு பார்த்து, என்ன உங்கள் ஜாதகம் என்ன கோளாறு இருக்குது, ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை அப்படின்னு பார்க்கணும். என்ன ஐயா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போயிட்டு நீங்கள் நல்லா தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு வேதனைப்பட்டீங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஜோதிடத்தின் உண்மையே இதுதான். என பிரம்ம வேத சாஸ்திரத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உலகத்துல என்ன நடக்கின்ற கடந்த காலத்துல ஒவ்வொரு தேதி வாரியா சொல்லி அந்தந்த தேதியில அதுக்கு நடந்துச்சு. இதெல்லாம் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தெல்லாம் ஏற்கனவே முன்னாடி சொல்லியாச்சு. இந்த ஆண்டு பலன்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பல ரெக்கார்டுகள் தான் சொல்லிட்டு தான் இருக்கும். ஆக எதையுமே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், அது எந்த மாற்றமே இல்லை. அதே போல நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார், 3வது முறையாக ஆட்சிக்கு வருவார் என்பதை 12 நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? 12 நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். ஆக எல்லாமே உங்க பிரச்சனையாக, உங்களுக்கு கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, குடும்பத்தில் உண்மை கணவன் பிரச்சனைகளா, ஒரு முறை ஜாதகத்தை கையிடுங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறது, என்ன பார்த்து நடக்கல சரியாக என்ற வார்த்தையே வரப்படாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தில் திரும்ப சொல்றேன், உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரம் சொல்லப்பட்ட விதிகள்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரச்சனை எவ்வளவு கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களிடம் ஒரு சிறப்பு, ஒரு சந்திப்போடு மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.